Taste the Daily. குஜராத்துக்கு சென்ற அந்நிய முதலீடுகள், சிதைந்த கூட்டாட்சி தத்துவம், இந்தியாவை 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்துட்டு வர்ற தன்னைத்தானே விஸ்வகுரு என கூறிக்கொள்பவரின் வஞ்சகம். ஒரு பிரதமராக எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க வேண்டியவரே குஜராத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தராரு என மற்ற மாநில முதல்வர்கள் புலம்புறாங்க. நாட்டோட மற்ற மாநிலங்களுக்கு வரும் முதலீடுகளை குஜராத்துக்கு மடமாற்றியதா பூகம்பமே வெடிச்சிருக்கு. அதில் சில முதலீடுகள் எப்படி மடமாறுச்சுன்னு இப்போ நாம் பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் ஆலையை திறக்கணும்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் டெல்லிக்கு வந்துச்சு. இதுக்காக வர்த்தக அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போன அமெரிக்க நிறுவன பிரதிநிதிகளை குஜராத்துக்கு அழைச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த நிறுவனமும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐடி படித்த இளைஞர்கள் இருக்கிற சென்னை, பெங்களூரை விட்டுட்டு குஜராத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இன்னும் 5 வருஷத்தில் அந்த நிறுவனம் பயங்கரமாக அடி வாங்கும் போது குஜராத் அவங்கள கும்மி அடிச்சிடுச்சுன்னு புரியும். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை நோக்கி வர முதலீடுகளை அப்படியே அலேக்கா குஜராத் பக்கம் திருப்பியிருக்காங்க. இந்த மாயாஜால பேச்சால தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் குஜராத்துக்கு போயிருச்சு. இப்படி தான் மகாராஷ்டிராவில் தொடங்கி இருந்த டாடா ஏர்பஸ் திட்டத்தையும் 16,000 கோடி மதிப்புள்ள சோலார் பேனல் திட்டமும் வேதாந்தா, பாக்ஸ்கான் சேர்ந்து முதலீடு பண்ணுற 1.68 லட்சம் கோடி ரூபாய் மின்னணு சாதன உற்பத்தி திட்டமும் குஜராத்துக்கு மடை மாற்றினதா இப்போது மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் உத்தவ், சரத்பவார், காங்கிரஸ் கூட்டணி போட்டு பொழக்கிறாங்க. பீகார் மாநில இளைஞர்கள் வேலை கிடைக்காம திண்டாடும் போது குஜராத்தில் கிராமத்துக்கு கிராமம் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுறதா பிரபல அரசியல் வியூக வடிவமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரும் பொங்கிட்டார். நான் கடவுளின் அவதாரம்னு சொல்கிறவரோட இந்த பித்தலாட்டத்தை கண்டு காண்டான தெலுங்கானா, கர்நாடகா அமைச்சர்களும் பொங்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகளோ சத்தம் போடாமல் சைலண்ட் ஆயிட்டாங்க. அது எப்படி எல்லாமே குஜராத்துக்கு மடமாற்ற முடியும்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு விடை கிடைக்கிற வில்லங்க விவகாரங்கள் இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் முதலீடு பண்ண டெல்லியில் வந்து இறங்குற நிறுவனங்களோட பிரதிநிதிகள் கிட்ட நீங்கள் குஜராத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா மத்திய அரசின் மூலதன மானியம் கிடைக்கும், இறக்குமதி வரியில் விலக்கு கிடைக்கும், நிலங்கள் ஒதுக்கீடு மற்றும் இத்தியாதி சலுகை கிடைக்கும்னு வளவிரிச்சதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நமக்கு தான் கண்ணை கட்டுது. அப்படிதான மக்களே? விஸ்வகுரு என கூறிக்கொண்டு நாட்டை ஆள்பவரும் தமிழ்நாட்டை ஆளும் விளம்பர பிரியரும் நமக்கு உதவாக்கரையாக இருக்காங்கன்றது தெளிவாக புரிஞ்சிட்டதா சொல்லும் தமிழக மக்கள் 2026 மே மாதம் எப்போ வரும்னு பாடம் புகட்ட காத்துட்டு இருக்காங்க. இப்போ நாம் அப்பிட்டு மீண்டும் வருவோம் ரிப்பீட்டு. Taste the Daily.